துக்கா போடுமை அழே போடும் அழுகி போய்விடும் அழே போடும் வார்த்தையை நான் சொன்னால் இந்த உன்னுடைய உப்பு தின்னு இந்த ஜென்மத்தை இருக்கிறது இந்த நாக்கு பூரா இத்து கூடி எந்த நாவு வெந்து குடுமோ கிடுமோவா என்ன வார்த்தை இது? அவன் யார்? அவன் சின்ன பாலகன் பிள்ளை. அவன் சின்னஞ்சிறிய பிள்ளை. நானோ காசிவ மகாரிஷிக்கோ திதிமந்தைக்கோ மகனாக பிறந்தவன். எனது பெயரோ இல்லையா? அவனோ இறையனுக்கோ லீலாவதிக்கோ பிறந்தவன். எப்படி இருக்கு எங்களுடைய பாரம்பரியம்? கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இருக்குது. பேர் வந்த பிள்ளை ஐயா அவன் சின்னஞ்சிறிய பிள்ளை. அவன் நாவிலிருந்து தவறான வார்த்தை வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. ஏதோ மனதிலே வைத்துக் கொண்டு ஏதோ வஞ்சம் செய்திருக்க உள்ளன்று வைத்து புறம் என்று பேசுகிறாய். எனக்கு வரலாம், அவனுக்கு வரலாம், உனக்கு வரக்கூடாது ஐயா. அந்த பையன் உனக்கு வரக்கூடாது. எனக்கோ மகன் தனக்கோ அப்படி என்றால் என்ன? எனக்கு வரக்கூடாது என்று நீ சொல்லுகின்ற உண்மைதான். எனக்கு வரலாம் அந்த பழி, தங்கள் மகனுக்கு வரலாம் அந்த பழி, நமக்கு வரக்கூடாது, உனக்கு வரக்கூடாது ஐயா. அப்படி வரக்கூடாது என்று வராது. செங்கால் படைத்து ஆண்டு வரக்கூடிய மக்கள் மத்தியிலே உனக்கு வரக்கூடாது. அவர் சொல்லுகின்றாரு எனக்கு ஏதோ வரக்கூடாது என்று சொல்லுகின்றார். அது உண்மைதான். அப்படி எதுக்கு அந்த பாடலை இக்கு வச்சு சொல்லுகின்றார்? எனக்கோ மகன் தனக்கோ. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? எனக்கோ மகன் தனக்கோ. அது என்னதான குறிக்கிறது? சொல்லிட்டு எனக்கோ மகன் தனக்கோ என்ற வார்த்தை இல்லையா? எப்படி வரும்? எனது ஆறுயிர் தம்பி ஆகிய இறைநேற்ற கொண்டாடு அந்த சஞ்சாலனை வழி வாங்குவது எண்ணத்துக்காக சாகாவரங்களை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றேன் இல்லையா? எனக்கு ஒரு குறை வந்துடுமா? ஒரு அழகு வந்துடுமா? எனக்கோ மகன் தனக்கோ என்று சொன்னது ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. நாம் குருவாக நேசித்து வரும் பொழுது இந்த மண்ணுலகம் எல்லாம் சென்று பார்க்கும் போது உன்னுடைய தேவன்தான், உன்னுடைய பலன்தான், இந்த பொன்னலாட்டத்திலே இந்த கோச்சக்கரை கொடையானது பெண்ணுடைய சுத்தி தடுமாற்றம் நான் ஒப்பிட்டேன். என்னை கண்டு தேவ பசங்கள், தேவ கூட்ட தெவிடியா பசங்கள் என்னை கண்டு பயந்து நடுங்கி ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆனா சொல்ற விதம் வந்து எல்லாம் நன்மைன்ற மாதிரி சொல்ற. ஆனா நீ பாடுகின்ற வார்த்தையில ஒரு சூழ்ச்சி வச்சுதான் நீ பாடிக்கொண்டிருக்க இல்லையா? நேற்று தினத்திலே என்னோட பிள்ளை உன்னிடத்துல ஒப்படைக்கும் போது எச்சரிக்கை பண்ணி ஒப்படைத்திருக்கின்றேன். எப்படி என்றால் ஒரு வார்த்தை உனக்கு உனக்கு தெரியும், அதுக்கப்புறம்
யாருக்கு தெரியும்? உனக்கு 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 நாம் இருவருக்கு தான் தெரியும் அந்த நாம் இருவருக்கு தான் தெரியும் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை வேறு எவருக்கும் அவனுக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகவே உன்னிடத்திலே சொல்லியே உன்னிடத்திலே பிள்ளையை ஒப்படைத்தேன். இல்லையா? அத மனதில் எண்ணிக்கொண்டுதான் என்னிடத்தில் நீ பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இதுல ஏதாவது ஒரு குறைகள் நேர்ந்து விட்டாலும் நாங்க பேசுறத காதல் இது ஏதாவது ஒரு குறை நடந்து விட்டாலும் உன்னை குரு என்று கூட நான் பார்க்க மாட்டேன். 2 கிலோ புறம் மீன் வாங்கி ஒரு வத்து கொடுத்துருவோம். சரியாக ஒப்பிட்டேன் ஐயா. தங்கள் மைந்தனை கூட்டு நீ சரியாக ஒப்பிது. 2 பாட்டு எழுது. மனதிலே ஒரு மாற்றம் வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் பேசுகின்றார். அதற்காகத்தான் நேற்றைய தினத்திலே சொந்தமான அறிகதி சிந்தனையில வந்து வந்திருப்பது செய்தி என்று நேற்றைய தினத்திலே இன்று தெரிவித்தார் அல்லவா? அதுதான் என்னிடத்திலே மறைமுகமாக மறைமுகமாக என்னிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறார். மறைமுகம் அல்ல, எதிர்பலி கிடையாது, எனக்கு பயம் கிடையாது. அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை நீ சொன்னிய உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த வார்த்தையை சொல்ல முடியல. அப்படி சொல்லவில்லை என்றால் சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்லவில்லை என்றால் நீ சொல்லுகின்றாயா அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்தும் எனது நாமத்தை தெரிவிக்கின்றது என்று அனைத்துமே ஜெகஜோதியா. அப்ப நான் பெற்ற பிள்ளை உன்னுடைய பிள்ளை தவற மீத பிள்ளை புறா அதை தண்டு குடிச்ச மாதிரி அப்ப தவறு இவர் இடத்துல தான் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற பாடம் கேட்கும் போது என் பிள்ளை மட்டும் எப்படி கேட்காமல் அது நான் சொல்ல முடியவில்லை. சொல்லக்கூடாது, சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். இந்த சுக்கராச்சாரியார் ஏதோ மனதிலே வைத்துக் கொண்டு கொண்டு இருக்கின்றார். இனி ஒரு லேசாக விடப்படாது. கை கட்டி
சேனாதிபதி கும்பா, எனது குலகுருவாகிய சுக்கராச்சாரியார் சொல்லுகின்ற வார்த்தை கேட்டால் சற்று யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இல்லையா? எனக்கு பரம்பரையாக என் அசுரகுல பரம்பரைக்கு குருவாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையிலே ஏதோ மாற்றம், தடுமாற்றம் ஏதோ இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய பிள்ளை வரவழைத்து அவனிடத்தில் விவரத்தை கேட்டால் இதில் யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்று கேட்டால் இதில் யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்று நமக்கு தெரிந்துவிடும் இல்லையா? அவர் கை கட்ட விட்டுவிட என்னுடைய பிள்ளையாக பிரகலாதனை நான் வரவழைத்ததாக அவனை சீக்கிரமாக அழைத்து வாருங்கள்.
நான் சபைநாடு வந்தேன். யார் என்ற விளக்கம்? எனக்கு உன்னை வந்து யாருன்னு கேக்குறீங்க? யார் என்ற விளக்கம் சொன்னா தெரியும். இந்த நிர்ணயிக்கப்பட்ட இந்த ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாக நினைமகராஜனுக்கும் என் தாயாக நீலவதி அம்மைக்கும் கற்ப சூராக விளங்கக்கூடிய என் பெயர் தான் பிரகலாதர். நான் எப்படி போக வேண்டும் தெரியுமா? எப்படி? செங்காது கூடி துலங்க Thank you.
போடான்னு தைரியமா கூப்பிடுது மகாராஜா. பாகமார்களா எல்லாம் நின்று பேசுறோம். நின்று பேசு. காலையிலே கதிரவனாகிய எவ்வளவு பிரயாசமா இருக்கிறதோ அதை போல ஆமா நான் அணைந்து வர மாடை அவனமும் ஆமா எவ்வளவு பிரயாசமா சொல்லிக்கின்றது. எவ்வளவு பிரயாசமா சொல்லிக்கிட்டு பார்த்தையா? அது தவிர எப்படி இருக்கின்றதோ அதே போல என் முகநாமானது எவ்வளவு பிரயாசமா சொல்லிக்கின்றது. அவ்வளவு பிரகாசமா சொல்லிக்கின்றது. ஆமா அது தவிர ஓடியா சொல்லு. சபையர் பாரோ தந்தையானவர் ஏதோ காரணமாக பள்ளியிலே ஆமா இன்றைய தினத்தில் ஆமா ஏதோ காரணமாக அழைத்திருக்கின்றார். பார்க்கலாமா? சரியா ஆடே விட மாட்டாங்க. ஓட்டு குழப்பு பாடணும் அதான் மெயின். அப்படி ஓட்டுறான் ஓட்டுறான் இடை ஓட்டுறான் போட்டுமா யாரும் ஆட விட மாட்டாங்க. கற்றுலாம் ஆட பாடுறாங்க பாடுற ஆட அதான் 4 நாள்
பையனே நல்லா நின்று பாடு, ஏன் பயப்படுற? அதான் நின்று நல்லா பாடு. அட்டா யார கொண்டாந்து கேன அங்க வச்சிட்டாங்க, ஒப்பா உட்காந்து சரியா கட்டி ஒரே ஒரு குசுமா கூட தூங்கல. சூரிய சோறுவான் அடிப்பான் எல்லாம் அம்மானு இது நாடகம் மாதிரி நாடகம் பண்ண முடியாது. அது என்ன பண்றது? ஒவ்வொரு கேட்டாங்கல்ல நானே பண்றது. ஆடம் போட பாடுப்பா தட்டு தட்டு வச்சுக்கிறான் மாமன் பையன் ஃபோன் போடுறியா? ஒக்கல போட்டாரு என்ன பொண்ணு வாங்க போற? பொண்ணு வாங்க போற கம்மி நல்லா சூப்பராக ஆடும்
நம்மளுடைய குலகுருவாக சுக்லாச்சாரியர் என்ன ஒப்படைத்திருந்தீங்க ஒப்படைத்திருந்த போதிலையும் நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 66 கலைக்கானம் 96 தத்துவம் 11 புராணம் கலக்கானம் கூறிக்கானம் மணிக்கானம் சொல்லக்கூடிய எல்லா வித்தைகளையும் கற்று வரபடி நம்மளோட குலகுருவாக சுக்லாச்சாரியம் என்ன ஒப்படைத்திருந்த போதிலும் இப்பேற்பட்ட ராஜா சூந்தருக்கு கூட சபை முன்பாக இந்த சின்ன அடியோனை அழைத்திருக்கின்ற விவரம் அதே குழந்தாய் பிரகலாதா உன்னை எதற்காக அழைத்தேன் என்று வா அப்படியே உன்னை எதற்காக அழைத்தேன் என்று உன்னை விவரத்தை தெரிவிக்க வேண்டும். அதான உனக்கு அது இப்போ பாட்டி வரலங்கிற ஒன்று நான் மார்பில் திடிக்குவது ஏது கை கால் அதிர்வது என்ன முகம் சோர்ந்திருப்பது என்ன நேற்றைய தினத்திலே எனது குலகுருவாகிய சுக்லாச்சாரியரிடத்திலே கல்வி சாலையிலே ஒப்படைத்து அலைவோதும் சாலையிலே போதனாபுரியிலே நடந்தது என்ன அவரை கூப்பிட்டு கேட்டால் ஏதோ உன் மீது தவறு இருப்பதாக என்னிடத்தில் தெரிவித்திருக்கின்றார். நான் கேட்பேன், அதை நீ விவரமாக எனக்கு தெரிவிக்க வேண்டும்.
தச்சுங்க காலி ஆயிடுச்சேன்டா. நேற்றைய தினத்திலே ஆ, எனது குலகுருவாகிய ஆமா சுக்கராச்சாரியத்திலே ஆமா உன்னை ஒப்படைத்து ஆமா இதற்காக 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், 64 கலைக்காணம், கலைக்காணம், 96 தத்துவம், தத்துவம். இப்படி அநேக விதமான கல்விகளை நீ கற்றுணர்ந்து வரும்படியாக ஆமா எனது குலகுருவாகிய ஆமா சுக்கராச்சாரியிடம் ஒப்படைத்து ஆமா இதற்காக ஆ, நீ நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா. நல்ல படிப்பு, அறிவு, சிந்தனை ஆமா இவைகள் அனைத்தும் ஆமா ஒருங்கிணைத்து ஆமா நீ செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டும். அப்படி என்று எண்ணத்தை கொண்டுதான் ஆ, silence. உன்னை ஆ, நேற்று தினத்திலே ஆ, உன்னை ஒப்படைத்து ஆ, போன விஷயம் என்னாச்சு ஆ. அவர் கூப்பிட்டு கேட்டார். ஆமா. உன் மீது தவறு இருப்பதாக உண்மையிலே தவறு இருப்பதாக சொன்னார். தெரிவித்திருக்கின்றார். ஆமா. அதை விவரமாக தெரிவித்து ஆ, பெரியவர் வார்த்தையை கேட்காத பேரும் குருவுடைய வார்த்தை தள்ளி எடுக்க பேர்களும் வெறும் நரகத்து தலைவர் தந்தையே அது மட்டும் இல்ல தந்தையே பெரியவர் வார்த்தையை தடுக்க பேர்களும் குருவுடைய வார்த்தை தள்ளி எடுக்க பேர்களும் அது மட்டும் இல்ல தந்தையே இந்த நாட்டில நம்ம வாழ்ந்திருந்தாலும் கைலாய நரகம் அடைவார். கைலாய நரகம் என்றால் கொடிய நரகத்துக்கு அலைகிற தந்தையே அது மட்டும் இல்ல தந்தையே தலைவர் தலையே நம்மளுடைய குலகுருவாகிய சுக்கராச்சாரியார் எல்லா பாடங்களையும் நன்றாக கற்றுக் கொடுக்கிறார். அதுல எவ்விதமான குறைகளும் ஒன்றும் கிடையாது. அவருக்கும் எனக்கு என்ன நடந்தது என்றால் இருக்கிற பொருளை இல்லை என்றும் இல்லாத பொருளை இருக்க என்றும் இதுதான் அவருக்கு எனக்கு நடந்த வார்த்தைகள். மறு விவரங்களை கோவிக்காமல் கேளுங்க. என் பிள்ளை சொல்லுகின்ற வார்த்தை கேட்டாயா? என்ன கேட்டா? பெரியவருடைய வார்த்தை கேளாய், பெரும் பழி உடையோர் தீயோர். அப்படி என்றால் பெரியவர்கள், தாய் தந்தையர்கள், குருமார்கள் இப்படி ஏராளம் சொல்லிக் கொண்டு போகலாம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு நாம நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அதுக்குத்தான் அவன் சொல்லுகின்ற வார்த்தை அந்த விளக்கம் இல்லையா? அப்ப இவன் சொல்லுகின்ற வார்த்தையில் தவறு எதுவும் கிடையாது இல்லையா? எனது குலகுருவாகிய சுக்கராச்சாரிய இடத்துல தான் ஏதோ தவறு நடந்து இருக்கிறது. அது விவரங்களை சொல்லி வர ஜென்மம் துர்க்குணத்தர வந்த தவிர வேறொன்றும் இல்ல தந்தையே. மாநில ஜென்மங்கள் எத்தனையோ விதமான ஜென்மங்கள் எடுக்கின்றார்கள். அதுக்கு நமக்கு பேச்சு கிடையாது. நீ யார், நீ எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய பரம்பரை என்ன, நம்மளுடைய அசுரகுல பரம்பரை என்ன, அதபடிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். இதை விட்டு விட்டு வீண் வார்த்தைகளை எனக்கு தேவையில்லை.
மும்மனங்களும் பத்திக்கொண்டு சிறு கூடாகிய கரியத்தை விட்டு அரி அறியாத ஜென்மம் ஒன்றத்துக்கும் உதவாத. இங்க வாங்க. என்னோட பிள்ளை சிறிய பிள்ளை அறியா பருவம் அந்த வார்த்தை தவறி அவனிடத்திலே வந்திருக்கலாம். அதை நாம தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அவன் யார்? அவன் யார்? அவன் எனது ஆளுநர் தம்பி ஆகிய இறையாட்சியரை கொன்றவன். அவன் பேரை மறுபடியும் தெரிவிக்க கூடாது. ஏன்னா சிறிய பிள்ளை அறியா பருவம். உன்னை மனம் பொறுத்து கொண்டிருக்கின்றேன். ஆகிய மூன்றாசையும் மறந்து யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரே பிறந்த சொல்லலாம். ஜெகமெங்கும் ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவமானது உம்மிடத்தில் இல்லை. ஏடி பையா, ஆண் சொல்றான் இவன் ஈன்னு சொல்றான். உலகத்திலே பொன்னாசை பொன்னாசை பொருளாசை இந்த மூன்று ஆசைகள் நிறுத்துவன ஆண்டாண்டா. சாதாரணங்களை வாங்க வேண்டியதற்காக மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இந்த மூன்று ஆசைகளை வெறுத்து கடுமையான தவத்தை புரிந்து சாதாரணங்களை பெற்றுக் கொண்டு வந்தோண்டா. எனக்கு அந்த பக்குவம் என்னிடத்தில் கிடையாதா? அதையா அனித்திய வாஸ்து விவேக நன்றாக அறிந்து அந்த அரியன் திருவடியை அன்பு வைத்து பெண்டு பிள்ளை கொண்டு பதத்தோடு ஒரு வழிப்படுத்தி நித்தியமாகிய அந்த அரியன் திருவடியை அன்பு வைத்து என்ன வார்த்தை யார் ஒருவர் இருக்கிறாரோ இந்த மானிட பிறந்ததுக்கு ஒன்றுத்துக்கு பலன் இல்ல தந்தையே. யாருக்குற பலன் இல்ல? உங்களை மாதிரி ஜென்மத்துக்கு தாண்டா ஒன்றுத்துக்கு பலன் இல்ல மாட்டையா? எங்களை மாதிரி ஜென்மத்தை சொல்றியா? திருக்குறள் என்று நினைத்துக் கொண்டு வேலையெல்லாம் இவங்கிட்ட தான் இருக்கிறது. நமது குலகுருவாகிய சுக்கராச்சாரி தான் நாம ஏதோ தவறாக நினைத்து விட்டோம். நம்மளே இந்த பாடுபடுத்தலாம் இந்த மட்டையா? என்ன செய்ய போனா நீ சப்பிட குற்றமெல்லாம் விலைகளை செய்வோம் வாயில்.
என்ன செய்யற? மறுபடியும் நமது குணகுருவாகிய குருவாச்சாரியத்துல சென்று அவர் என்ன பாடங்களை சொல்லுகின்றாரோ தான் இந்த வார்த்தை மற்றும் ஒரு வார்த்தை என்னிடத்துல தெரிவிக்க கூடாது. வச்சு போயிட்டு நான் உட்காந்து எதுக்கு உட்காந்து இந்த அரியன் திருநாமத்தை எனக்கு ஒருவரும் சொல்லவில்லை. ஒருவரும் சொல்லவில்லை. பரபிரம்ம அடைய வேண்டும். அடியவர்கள் பரபிரம்ம வேண்டும். எல்லாமே கோவைக்க வேண்டாம். கோபப்படாமல் அந்த பரபிரம்ம செய்ய அந்த பரபிரம்ம செய்ய சொல்லிக் கொண்டு வரு. சற்று கோபமில்லாமல் கேளுங்க. நானும் மகனுக்கு ஒருவருக்கு பொல்லாத செய்வதை ஒழித்து அண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்றாசை வெறுத்து குலை குலை கல் களவு காமம் இவை அனைத்தையும் இப்பதானே சொன்ன மண்ணாசை. நீ வர சரியா? நீ போ. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இது அனைத்துமே மூன்று வெறுத்ததே நான் தான்டா. வேற யாருமே கிடையாது. எப்படி என்றால் என்ன போல இந்த உலகத்திலே தவம் இருந்து வரம் பெற்றவன் எவனுமே கிடையாதுடா. கிடையாது இல்லையா? அதற்காகத்தான் மூன்று ஆசைகளை வெறுத்து கடுமையான தவத்தை புரிந்த யாக வரங்களை வாங்கி கொண்டு வந்தது. யார் ஒரு இருக்கிறாரோ அவரை பரபிரம்ம சொல்லலாம். ஜெகமெங்கும் எடுத்துக்கொள்ளும். அந்த பக்குமரம் எடுக்கிறது. அந்த பக்குமரம் மண்ணுயிரை கருதி சிலம்பென்று கோவத்தை ஒழித்தவர் அவரே தெய்வம் என்று உரைக்கலாம். இல்லை நான் வரேன். அந்த பக்குமரம் எல்லா பக்குவத்தையும் அனுபவிச்சு தாண்டா அந்த வரத்தையே வாங்கி அந்த சொல்றேன். தள்ளி வராய். துண்டிப்பட்ட உடலை வெட்டு சத்திரமே கொள்ளும் அழிக்கும் வாயே இப்படி பற்ற பல்லாம்
ஆளவன் எனது ஆறுவது தம்பி ஆகிய ஆமா இரணியாட்சியை கொன்ற அந்த சண்டாள மாயை அவன் பேரை என்னிடத்துல தெரிவிக்கின்றாய் இந்தா இவ்வளவு விளக்கம் சொல்றியடா இந்த பகை ஏன் உண்டாச்சுன்னு உனக்கு தெரியுமாடா சொல்றா இந்த பகை ஏன்டா உண்டாச்சு இந்த நீர்தாவரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளும் எங்களுடைய பாரம்பரியில உண்டானது 84 லட்சம் ஜீவராசிகளும் எங்களுடைய பாரம்பரியில உண்டானது இந்த நாட்டை நாங்க ஆள வேண்டும் இல்லையா நாங்கள் படித்த பூமி எங்களோட ஜீவராசிகள் நாங்க தான் ஆள வேண்டும் நீங்க தான் ஆளணும் தம்பியை கூப்பிட்டேன் அதே தம்பி இரணியாட்சதா இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் ஆனா வேறு ஒருவன் கையில் இருக்கிறது அவனிடத்தில் இருந்து கேட்க கூடாது அவனே இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டும் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு அதே தம்பி இரணியாட்சதா இந்த உலகத்திலே எல்லோரும் அஞ்சும்படியாக என்ன காரியம் செய்வாய் என்று கேட்டு அதற்கு என் தம்பியாக இரணியாட்சன் அண்ணா இந்த அண்டமாகிய 1008 அண்டத்தை ஓரண்டத்தை எடுக்க சொன்னாலும் எடுப்பேன் அப்படி என்று என்னிடத்தில் தெரிவித்தார் அதுல என்னோட தவறு இருக்குது நாங்கள் படைச்ச பூமி எங்களோட ஜீவராசிகள் எடுக்க சொன்ன அவன் எடுத்தாண்டா அது என்னோட தவறு இருக்குது அவன் பேரை சொல்லிக்கிட்டு அடையா எங்க பூமி தான் இது இந்த ஸ்ரீமன் நாராயண அருளார் என்ன கண்டனா பயந்து அடிங்கி ஆரியாக சமைத்திருக்கிறேன் புழுந்து ஆண்டு போயிருக்கிற அந்த பொட்ட பேடி அறிவில்லாத புத்தில்லாத பாரு நீ ஓகே வரம் பெற்று இப்பேற்பட்ட எனக்கு இவன் பிள்ளையாக பிறக்க வேண்டும் எனக்கு முன்னால் இந்த நீராவரி பட்டணத்தை இந்த முடிவுக்கு ஆள வேண்டும் என்று தவம் இருந்து பெற்றெடுத்து பலன் இவன் என்ன சொல்லுகின்றான் பாத்தியா இந்த நாட்டை யாரும் ஆள போறா எனக்கு ஆள போற இந்த மடையா ஐயா பேர் சொல்ற பிள்ளை நீங்களா தந்தையே உண்டாய பஞ்சகத்தா ஸ்ரீமநாராயண திருவிழா உண்டாகிய பஞ்சகத்தா பிரம்மதேவனால் ரட்சிக்கப்பட்ட அநேக ஜீவராசிகளும் ஒழிந்து வாழ்கின்ற இந்த பூமண்டலத்தை எடுப்பது சற்று குற்றம் என்று சிந்தையில் நினைக்காமல் ஆவியாக சமத்தத்தில் ஒற்றி வைத்த கொடியனை கொன்று கடவுளை கொஞ்சம் வரமற்ற கருவத்தால் சிந்திப்பது தகாது.
நாங்க படைச்ச பூமிடா. நாங்க ஒழிச்சு வைக்கிறோம், ஏதோ பண்ணடா. அவனுக்கு என்னடா அங்க வேலை இருக்குடா மடையா. நாங்க இந்த நாட்டை ஆள பிறந்தவன்டா. நாங்க எங்களுடைய புஜபல பராக்கிரமத்தை நாங்க நிரூபிக்க வேண்டும். இந்த நாட்டை நாங்க ஆள வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு அப்படி ஒரு கைவாட்டம் தான். அப்படி என்று எண்ணத்தை கொண்டு தவம் இருந்து உன்னை பெற்றெடுத்து இவன் என்ன சொல்லி கொண்டு வருகிறான்? பெற்றெடுத்தோம் சொல்லுகின்ற வார்த்தை அவன் கேட்க வேண்டும் இல்லையா? தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அப்படி ஒன்று வார்த்தைகள் இவ்வளவு வேத வாக்கெல்லாம் பேசுறாட மடையா. உனக்கு என்ன இதெல்லாம் தெரியாத? உனக்கு இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்தா? நன்மைகளுக்கு நன்மையும் நன்மைகளுக்கு நன்மையும் தீமைகளுக்கு தீமையும் அளிப்பது அவருடைய கடமை இல்லை தந்தையா. ஒப்பதான் சொல்லி கொடுத்தாங்க ஒப்பனிக்கலாம். எழுவாகை தமிழ் கேளும் தந்தைய இம்மாத்திரம் சொன்னீங்களே, தம்பி தம்பின்னு சொன்னீங்க. உங்க தம்பி கிட்ட நீங்க என்ன வேலைட்டீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு தம்பி கிட்ட நீங்க என்ன வேலைட்டீங்க? சின்ன அடியான் கேட்கிறேன். இந்த வார்த்தையை நான் மொழியா சொல்லி உனக்கு புரியவில்லை என்று நினைக்கின்றேன். புரியாம நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த நாடு எங்களுடைய நாடுடா. நான் இப்ப முதல்ல தானே உனக்கு கேட்கவில்லை, உனக்கு புரியவில்லையா? மறுபடியும் சொல்லுகின்றேன். இந்த நாடு எங்களுடைய நாடுடா. நாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்படி என்று எண்ணத்தை கொண்டு என் தம்பியை கூட்டு வேலைட்டா. இந்த அண்டமாக 1008 அண்டத்தில் ஓரெண்ணத்தை எடுத்தாலே தேவ கூட்டங்கள் அனைவரும் இருக்கு இடம் தெரியாமல் நாங்கள் படைச்ச பூமின்னு சொல்லிட்டேன். நீங்க படிச்ச பூமி தான், உங்க பூமி தான். ஆனா உங்களால படைக்க முடியாது. உங்களால அழிக்க தான் முடியும். ஏங்க நாங்கள் அழிக்கிறோம்? உங்களால அழிக்க தான் முடியும், படைக்க உங்களால முடியாது தந்தையா. அப்ப நாம என்ன சொல்றோம் அதான் நம்ம திருப்பி சொல்லணும். அதை விட்டுட்டு நான் என்ன வார்த்தை மட்டும் தான் பேச வேண்டும். வா பைதெல்லாம் மானிடன் பலிதிட கண்டே என்னவென்றால் நடக்கப்பட்டது, பறக்கப்பட்டது, தத்தப்பட்டது, ஊறப்பட்டது, அசையும் பொருள், அசையா பொருள், ஆக இவை ஏழில் ஏன முதல் ஊனக்கடை வரைக்கும் உனக்கு உட்பட்டதெல்லாம் நடக்கப்பட்டது. கண்ட பேராண்டம் கருடன் முதல் சிறு கொசு வரைக்கும் பறக்கப்பட்டது. தவளை முதல் பள்ளி அரணை இவைக்கு உட்பட்டதெல்லாம் தத்தப்பட்டது. பாம்பு புழு சிறு எறும்பு வரைக்கும் ஊறப்பட்டது. மகர முதல் அநேக ஜீவராசிகளும் மச்சங்களும் நீரோட வாழ்க்கை, நீரோட வாழ்க்கை. வெட்டக முதல் சிறு புல்லு வரைக்கும் அசையா பொருள், அசையா பொருள், அசையா பொருள். பருவதம் முதல் சிறு மணல் வரைக்கும் அசையா பொருள். ஆக இவை ஏழில் ஏன முதல் ஆக இவை ஏழில் வெச்சகம் நீங்கள் ஒருவராகிய ஒரு குடையில ஆளக்கூடிய வெச்சகம் மானிட பிறவி நீங்கள் ஒருவராகிய 6 மானிடன் பிறப்பது அரிது. அப்படி பிறந்த போதிலும் இந்த 6 மானிடன் 3 செய்கை நீக்கி பிறப்பது அரிது. அந்த 3 செய்கை என்னவென்றால் பசி வந்தவன் உண்ணவும், நித்திர வந்தவன் உறங்கவும், போக வந்தவன் கோவிக்கவும். இந்த 3 செய்கை நீக்கி பிறப்பது அரிது. 6 மானிடன் பிறப்பது அரிது. அப்படி பிறந்த போதிலும் அப்படி பிறந்த போதிலும் மானிடன் பசி, கூணு, குருடு, ஊமை, சப்பாடி இதை நீக்கி பிறப்பது அரிது. அப்படி பிறந்த போதிலும்
இவன் என்ன சொன்னாவா சொல்லுகின்ற அனைத்துமே என்னோட தந்தை ராசிப மகரிஷி அவரு படிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நாங்க தான் ஆள பிறந்தவா. நீ என்னடா சொன்னப்ப ஏண்டா மடையா அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே இந்த மணல் ஆகாயம் பூமி பறக்கும் அந்த பறவைகள் இணைகள் அனைத்துமே என்னுடைய தந்தை காசிப மகரிஷி படைச்சதுடா. இது தெரியுமா உனக்கு? அறிவுடன் கேட்பாய அதைகள நிலைமைதானே கடலில் விழுந்து பேருக்கும் ஓடம் போல தாங்கி அந்த முக்கியமான பொருளை கடலில் சேர்க்காங்க சத்தியன் பாதத்தை இன்னும் சொல்லிக் கொள்வார்கள் கேள்வியான என் தந்தை காமங்கள் பெறுவதோ என்னோட ஞாபக ஜெயத்துல தானே இருக்கிறான் மட்டையா. அது தெரியாம பேசி கொண்டிருக்கிறேன்னு அது ஒரு
விஞ்ஞானிகளுக்கும் பேரின்பத்தை தருவது அந்த அரிதான தந்தையே. அறியக்கூடாத விண்ணுக்குள் எல்லாம் தெரிந்த தங்களுக்குள் ஒன்றும் தெரியாத எனக்குள் எங்கும் நிறைந்திருக்கின்ற அறிவான தந்தைய நீ சொல்ற அந்த கசிடன் ஒன்றுவதற்கு இடம் கிடையாது. எல்லாமே எனக்கு தான் சொந்தம். உன்ன உணவும் கிடையாது, உடுத்த உடையும் கிடையாது. அந்த மடையனுக்கு
மகனை பார்த்தியா என்ன பாடம் படுத்தி கொண்டுகிறான் என்ன பேரு இவனை இதுக்காக இவனை தவம் இருந்து நான் பெற்றெடுத்தேன் அறிவில்லாதவன் அச்சத்துக்கு பாடல்களுக்கும் அந்த பூவில் வாசம் வருந்திய எல்லில் என்ன போலவும் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த அரிதான தந்தைய பெருமை பேசுகின்றார் ஏக சக்கரவர்த்தி உலகத்துக்கே நான்
சேனாதிபதி குந்தா ஆரக உனக்கெண்டா தெரியும் உனக்கு யாரா சொன்னது? நீங்கள் எனக்கு என்ன சொன்ன போதிலும் அந்த ஆதி பகவானாகிய அரும் பொருளாகிய எனக்கு அறிவிடமாக இருக்கின்றது. தங்களால் ஒன்றும் முடியாது தந்தையே. எல்லாமே நான் தான்டா. எனக்கு நிகர் ஒருவர் கிடையாது மடையா. ஒரு கோரமா பன்றியா சொல்லணும் மைதா. ஒரு கோரமான பேசுகின்றாயே அவன் ஆன்மகனாக இருந்தால் அவன் அப்படி சொல்லு. நான் உயிரோடு விட்டால் எனக்கு பகை வந்து விட்டோம். இந்த சண்டாளனை இக்கணமே கொல்ல வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பட்டணத்தில் இருக்கக்கூடிய 600,000 மன்னர்களை நான் வர வேண்டும். சீக்கிரமாக
இதுக்கு முன்னால பிரகலாதன ஆடு வேஷத்தை ஆடனவர் பையன் வேஷத்தை ஒருத்தர் அது வேண்டாம் ஜெகநாத மாமா ஒன்று ஜெகநாத மாமா தண்டபாணி மாமா இவங்க 3 பேர் ஆழ்வார் ஆடி இருக்காங்க. ஆனால் அவங்க ஆடின ஆட்டத்துக்கு அவங்களும் கூட ஒரு மூடையில கூட நம்மளால போக முடியாது. ஆனால் அதுக்கும் தவிர எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஹரிகிருஷ்ணன் அவர் எனக்கு இந்த கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் தான் பாடிங்கிறேன். அவ்வளோ ஏதோ போக முடியல. அதுவும் தவிர எனக்கு ஆசிரியர் இருந்தவர் கற்றுக் கொடுத்தவர் ஜெகநாத மாமனா இந்த பழனிசாமி அண்ணா அவங்க அப்பா ஜெயராம கவுண்டர் அவர் ஆசிரியர் இருக்கும். இங்கே நாடகம் பார்க்க வந்திருக்கோம். இந்த நாடக மேடையில் உட்காந்து பின்பாட்டு பாடினு இருக்கோம். தாளக்காரு மேலக்காரி இவருக்கு எல்லாருக்கும் என்னோட சிந்தான வணக்கம். அது வேற சிக்காபாய் சிக்காபாய்